ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஈவினிங்கே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சரி சமைக்க ஆரம்பிச்சிடலாம், குழந்தைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஊட்டிடலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சிக்கன் இருந்தது. பிரியாணி தான் யோசித்து வச்சுருந்தேன். பாஸ்மதி அரிசியை தேடுன்னு தேடினா கடைசியில் மேலே எடுத்து வச்சிட்ருக்கோம். நேற்று தான் கொஞ்சம் கிச்சனெல்லாம் ஆர்கனைசிங் பண்ணி வச்சேன். அதனால் இது எப்போ மேலே போச்சுன்றதை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக கண்டுபிடிச்சி அரிசியெல்லாம் ஃபஸ்ட்டு அரிசி அளந்து வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அரிசியில் தண்ணி ஊற்றுவேன். சரி எண்ணெய் ஊற்ற வேணாம், ஆல்ரெடி பட்டர் இருக்கே, சரி பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பட்டர் எடுத்து வச்சுருந்தேன். ஆஸ் யூஷுவல் பிரியாணிக்கான எல்லா இன்க்ரீடியன்ஸும் போடுவேன். பட் ஒன்று மட்டும் நான் சேர்க்க மாட்டேன், தக்காளி போட மாட்டேன். அது ஏன்னு தெரியல, எனக்கு தக்காளி போட்டாவே அந்த டேஸ்ட் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. அதனால் நான் நிறைய ஆனியன் போடுவேன். அந்த நிறைய ஆனியன் போடும்போது அதோடய டேஸ்ட் நல்லா அதிகமாக இருக்கும். நான் கத்தார் புதுசில் இங்கே என்னென்ன ரைஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மஜ்பூஸ், மந்தி ரைஸ், கப்சா பிரியாணி இதெல்லாம் எதுலுமே காரம் இருக்காது. பட் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மஜ்பூஸ், சிக்கன் மஜ்பூஸ் சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பட் காரம் எதுலேயுமே சுத்தமாக இருக்காது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கும் அந்த மாதிரியான ரைஸ்லாம் ட்ரை பண்ணி சமைக்கணும்னு யோசிச்சிருக்கேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு. நல்லாவே டேஸ்ட்டு சூப்பர்.